ஆண்டின் பொதுக்காலம் 7வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி மார்க்கு பிரிவு 10 அருள்வாக்குகள் 13 தொடக்கம் 16 வரை. நற்செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ள மிக அழகான நிகழ்வுகளுள் ஒன்றை விவரிக்கிறது. யூத தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை பெரிய ராபிக்களிடம் அழைத்து வருவது வழக்கம். தங்கள் குழந்தைகளுடைய முதல் பிறந்த நாளில் ராபிக்களிடம் கொண்டு வந்து தங்கள் குழந்தைகள் தலைமேல் கை வைத்து இறைவேண்டல் செய்ய சொல்வார்கள். குறிப்பாக மிக பிரபல்யமான ராபியாக இருந்த இயேசுவிடம் தங்கள் குழந்தைகளின் பிறந்த நாளில் அவரிடம் கொண்டு வந்து இயேசுவின் குணப்படுத்தும் தொடுதலையும் கடவுளின் ஆசிரையும் பெற வந்தனர். கூட்டமாக வந்த தாய்மார்களிடமிருந்தும் அழுகை சத்தம் போட்ட குழந்தைகளிடமிருந்தும் இயேசுவை பாதுகாக்க திருத்தூதர்கள் அவர்களை கண்டித்தார்கள். இதற்கு இயேசுவின் எதிர்வினை என்ன, போதனை என்ன என்பதை பற்றி இன்றைய நற்செய்தி நயமுடன் எடுத்துரைக்கிறது. இயேசு தன்னுடைய திருத்தூதர்களின் கடுமையான கரடுமுரடான செயல்களுக்கு அதிருப்தியை வெளிப்படுத்தி கடவுளின் குழந்தையாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் தனக்கு முக்கியம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு அன்பானவராகவும் நகைச்சுவை உணர்வு மிகுந்தவராகவும் எளிதில் அணுகக்கூடியவராகவும் இருந்ததால் தாய்மார்கள் அவரை அண்டி வந்தனர். அந்த சந்தர்ப்பத்தை இயேசு கற்பிக்கும் தளமாக மாற்றிக்கொண்டார். தாழ்ச்சி, கள்ளம் கபடற்ற மனம், கீழ்ப்படிதல், நம்மை அன்பு செய்யும் பராமரிக்கும் கடவுள் மீது முழுமையான அசைக்க முடியாத நம்பிக்கை, சக மனிதர்களின் நன்மைத்தனத்தில் நம்பிக்கை, மன்னிக்கவும் மறக்கவும் எப்போதும் தயாராக இருக்கும் குழந்தைகளின் பண்புகள் மட்டுமே ஒருவன் விண்ணரசிற்கு செல்வதற்கு முகாந்தரமாக அமையும் என்பதனை இயேசு சொல்லுகிறார். நாம் சின்னம் சிறியோராய் கடவுளின் அரசில் நுழைய குழந்தைகள் நம்புவதைப் போல நாமும் நம்ப வேண்டும். குழந்தைகள் அன்பு செய்வதைப் போல நாமும் அன்பு செய்ய வேண்டும். குழந்தைகள் மன்னிப்பது போல நாமும் மன்னிக்க வேண்டும். குழந்தைகளைப் போல கடவுளிடம் நம்மை முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும். குழந்தைகள் இறைவேண்டல் செய்வது போல நாமும் இறைவேண்டல் செய்ய வேண்டும். இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுத்தரும் படிப்பினைகள்: 1. நாம் நம்மை அன்பு செய்யும், நம்மை பராமரிக்கும் வானகத் தந்தையின் குழந்தைகள் என்ற விழிப்புணர்வோடும் திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவரும் கடவுளின் குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் என்பதை உணர்ந்தும் வாழ வேண்டும். நாம் அனைவரும் வானகத் தந்தையின் குழந்தைகள் என்ற தகுதிக்கு ஏற்றார் போல ஒவ்வொரு நாளும் வாழ எதிர்பார்க்கப்படுகிறோம். 2. நம் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்காகவும் நமது பங்கு குடும்பத்தில் உள்ள இளையோருக்காகவும் நாம் வேண்ட வேண்டும். குழந்தைகளை ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகளுக்கு பெற்றோர்கள் அனுப்பி வைத்து பிள்ளைகளுடைய ஞான காரியங்களில் ஒத்துழைப்பு தர வேண்டும். இளைஞர்களும் பங்கின் தேவையை உணர்ந்து பங்குப் பணியில் ஆர்வம் காட்ட வேண்டும். இதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன்.